ஸோ இன்றைக்கி யூனிட் 6ல் லாஜிக்கல் ரீசனிங்கில் ஆக்சுவலாக லாஜிக்கல் ரீசனிங்கில் 2 வரும். ஒன்று வந்து வெஸ்டர்ன் லாஜிக்ஸ், அடுத்து வந்து இந்தியன் லாஜிக்ஸ்னு 2 வரும் கரெக்டாக. ஸோ அதில் இப்போ நம்ம வெஸ்டர்ன் லாஜிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது வரைக்குமே நான் பார்த்த வீடியோஸில் தமிழ் லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்கிற வீடியோஸ்லலாம் மேக்ஸிமம் வந்து பிட்ஸ் அண்ட் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான் அவைலபிளாக இருக்கும். ஒன்றோட ஒன்று காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்லியிருக்க மாட்டாங்க. மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒன்றோட ஒன்று காம்ப்ரிஹெண்டாக இருக்காது. ஆர்குமெண்ட் வாங்க ப்ரெமிஸ் இந்த மாதிரி பிட்ஸ் அண்ட் பீசஸாக தான் இருக்கும். ஒன்றோட ஒன்று என்ன கனெக்ஷன், என்ன தான் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி இது வரைக்கும் வீடியோ பார்த்ததில்ல. ஸோ ஒய் நாட் நம்ம பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் இன்றைக்கான வீடியோ. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறது வந்து வெஸ்டர்ன் லாஜிக்ஸ். ஸோ பேசிக்காக இண்டக்டிவ் ரீசனிங், டிடக்டிவ் ரீசனிங் அதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நமக்கு காமனாக லாஜிக்கல் ரீசனிங்கில் வரும். என்னென்ன அப்படின்னா ப்ரிமைஸ், அப்புறம் கன்க்ளூஷன். இது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்போம் கரெக்டாக. ஸோ இப்போ ப்ரிமைஸ் அப்படிங்கிறதும் சரி, கன்க்ளூஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ ஆர்கியூமெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் வரும். ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, ஆர்கியூமெண்ட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஆர்கியூமெண்ட்டில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். என்னென்ன அப்படின்னா ப்ரிமைஸ் அதுவும் கன்க்ளூஷன், இந்த 2 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதா வந்து ஆர்கியூமெண்ட். ஓகேவா? இப்போது ப்ரிமைஸ்லேருந்து இன்ஃபர் பண்ணி நம்ம கொண்டு வரதான் கன்க்ளூஷன். அதாவது ஒரு அனுமானம், அதுலேருந்து கொண்டு வந்து ஒரு முடிவு நம்ம இதுதான் அப்படின்னு ஒன்று கன்க்ளூட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து கன்க்ளூஷன். ஓகேவா? இப்போ நான் பேசிக்காக சொல்கிறேன் என்ன அப்படின்னா, ப்ரிமைஸ்னாலும் கன்க்ளூஷன்னாலும் ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு வாக்கியம் தான், சிம்பிள், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆர்குமெண்ட்டில் வந்து ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். என்னென்ன அப்படின்னா ப்ரிமைஸ் இருக்கணும். இதுதான் வந்து எவிடன்ஸ் ஃபேக்ட்ஸ் கொடுத்துருக்கிறது. அதன் மூலமாக நம்ம இன்ஃபர் பண்ணி அனுமானம் மூலமாக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர, ஒரு முடிவு கொண்டு வர தான் கன்க்ளூஷன். ஓகேவா? இது 2 இருக்கிறது தான் ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் பேசிக். இதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இது கொடுத்து. இந்த ப்ரிமைசஸ் வந்து என்னென்னு சொல்லலாம்னா ப்ரொப்போர்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்தது நம்ம கவர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஒரு ஆர்குமெண்ட்னால் அதில் என்னென்ன இருக்கணும்னு நான் சொன்னேன். ஒரு ப்ரிமைஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். கரெக்டாக? ப்ரிமைஸ் அண்ட் கன்க்ளூஷன் இருந்தால் தான் அது ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இப்போது ப்ரிமைஸ்லேருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வர்றோம் இல்லையா, எதை யூஸ் பண்ணி நம்ம கன்க்ளூஷன் வரும் அப்படின்னா இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் யூஸ் பண்ணி தான் நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரோம். இப்போ ப்ரிமைஸில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அதன் மூலமாக நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரோம் இல்லையா, அது வந்து இந்த 4 டைப்ஸில் யூஸ் பண்ணி தான் நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்ன அப்படின்னா டிடக்டிவ் ரீசனிங். டிடக்டிவ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல் கேட்ஸ் ஆர் அனிமல் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது டாம் இஸ் எ கேட் அப்படின்னா இது 2 வந்து ப்ரிமைஸ். கரெக்டாக? இதன் மூலமாக நமக்கு வர கன்க்ளூஷன் என்ன, இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு எல்லா கேட்டும் வந்து அனிமல் தான், அப்போ டாம் வந்து ஒரு கேட், அப்போ டாம் வந்து என்னவாக இருக்கும், அப்போ அனிமல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரோம் இல்லையா, அதுதான் வந்து டிடக்டிவ் ரீசனிங். அதாவது டாம் இஸ் எ கேட் அனிமல். ஸோ ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், ஆல்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பர்சன் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுதான் டிடக்டிவ் ரீசனிங். இதில் வந்து அன்னோன் டு நோன் ஃபேக்ட்ஸ். ஏன்னா ஆல் அப்படிங்கிறப்ப நம்ம தெரியும் நமக்கு, பட் ஆனால் ஒரு சிலர் தெரியாமல் இருக்கலாம்ல, அந்த மாதிரி சொல்ல வராங்க. அடுத்து வந்து டாப் டவுன் அப்ரோச். ஏன் அப்படின்னா ஆல் எல்லாமே ஒரு பேசிக் கான்செப்ட் தான். என்ன அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பெரிய விஷயத்துலேருந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து டிடக்டிவ் ரீசனிங். இதுலேயே வந்து 2 டைப்ஸ் இருக்கும். என்னென்ன அப்படின்னா இமீடியேட் அப்புறம் மீடியேட். இப்போ இமீடியேட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இமீடியேட் இன்ஃபரன்ஸ், அப்புறம் வந்து மீடியேட் இன்ஃபரன்ஸ்னு வரும். ஓகேவா? இப்போ இமீடியேட் இன்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரே ஒரு ப்ரெமிஸ் இருக்கும், அதன் மூலமாக நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வந்துடுவோம். அதுதான் வந்து இமீடியேட் இன்ஃபரன்ஸ். இப்போது ஆல் கேட்ஸ் ஆர் அனிமல், அப்போ டாம் இஸ் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வரோம். ஒரே ஒரு ப்ரெமிஸில் கன்க்ளூஷன் கொண்டு வரது வந்து இமீடியேட் இன்ஃபரன்ஸ். அதே இது மீடியேட் இன்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ப்ரெமைஸ் 1 இருக்கும், ப்ரெமைஸ் 2 இருக்கும், அதுக்கப்புறம் அதன் மூலமாக கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். அதுதான் வந்து மீடியேட் இன்ஃபரன்ஸ். இதை வந்து இதை தான் வந்து சில்லாஜிசம் நம்ம சொல்லுவோம். போக போக அதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து டிடக்டிவ் ரீசனிங்கில் தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இண்டக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டு ஜெனரல். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் இண்டக்டிவ் ரீசனிங். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் டு ஜெனரல் அப்படிங்கிறப்ப எப்படின்னா, இப்போ ஹாரி பாட்டர் இஸ் அ விசார்டுன்னு நமக்கு தெரியும். கரெக்டாக? ஓகே. அடுத்து வந்து அப்போ ஹாரி பாட்டர் இஸ் அ
குட் பர்சன் சொல்லி வச்சு குட் விசார்ட் அப்படி வச்சுக்கலாம். ஹாரி பாட்டர் இஸ் அ குட் விசார்ட்னு வச்சுக்கலாம். அப்போ ஆல் விசார்ட்ஸ் ஆர் குட் பீப்புள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறது தான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங். அதாவது ஸ்பெசிஃபிக்லேருந்து ஜென்ரலுக்கு போகிறது, நோன் டு அன்னோன் ஃபேக்ட்ஸ். அப்படி இது வந்து பாட்டம் அப். இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் ஆக்சுவலாக, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி கேட்டாங்க அப்படின்னா அது இந்த ரீசனிங் தான், இந்த டைப் ஆஃப் ரீசனிங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போது இதில் இன்னொரு தடவை சொல்கிறேன். இப்போ ஸ்பெசிஃபிக் பொறுத்த வரைக்கும்னா ஹாரி பாட்டர் இஸ் அ குட் விசார்ட் அப்படின்ற, ஹாரி பாட்டர் இஸ் அ விசார்ட் அண்ட் ஹீ இஸ் அ குட் பர்சன் அப்படின்னு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். அப்போ ஆல் விசார்ட்ஸ் ஆர் குட் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெசிஃபிக்லேருந்து நம்ம ஜென்ரல் போகிறோம் இல்லையா, அதுதான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங். அதே இது ஜெனரல் டு ஸ்பெசிஃபிக் வர்றது வந்து டிடக்டிவ் ரீசனிங். இது ரெண்டும் முடிஞ்சா அடுத்து வந்து அப்டக்டிவ் ரீசனிங். பட் மேஜராக நமக்கு யூஸ்வலாக நம்ம அதிகமாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த டிடக்டிவ் ரீசனிங் அண்ட் இண்டக்டிவ் ரீசனிங் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பட் இந்த 2 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அதை எதையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதானே. ஏன்னா ரொம்ப ரேராக இதை பற்றியும் கேட்டுருந்துருக்காங்க, நான் பார்த்துருக்கேன் சில எக்ஸாம்ஸில். ஸோ அதை எதையும் கொடுத்துருக்கேன். இன்னொரு மேஜர்னான அப்படின்னா டிடக்டிவ் ரீசனிங்கில் வந்து நம்மளால் தியரி வந்து பில்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அதுவே ஜெனரலாக ஒன்று கொடுத்துருச்சு, இதுக்கு மேலே நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பட் இண்டக்டிவ் ரீசனிங்கில் நம்மளால் தியரி பில்ட் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லேருந்து நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணுற மூலமாக நம்ம வந்து ஒரு தியரி பில்ட் பண்ணலாம். ஸோ இண்டக்டிவ் ரீசனிங்கில் அது பாசிபிள். ஓகேவா? அதே மாதிரி இப்போது டிடக்டிவ் ரீசனிங்கில் ப்ரமைஸ் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன் அப்படின்னா ஆல் கேட்ஸ் ஆஃப் அனிமல் அப்படிங்கிறது ட்ரூ அப்படின்னா கன்க்ளூஷன் டாம் இஸ் அ கேட் இதுவும் வந்து ட்ரூவாக இருக்குது அப்படின்றப்போ இதுவும் ட்ரூ தான். ஓகேவா? டிடக்டிவ் ரீசன் பொறுத்த வரைக்கும் ப்ரமைஸ் ட்ரூவாக இருந்துச்சுன்னா கன்க்ளூஷன் கண்டிப்பாக ட்ரூவாக தான் வரும். பட் இண்டக்டிவ் ரீசனிங்கில் அப்படி இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ ஹாரி பாட்டர் இஸ் அ குட் பர்சன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவன் வந்து குட்டாக இருக்கான். ஓகே, பட் அதன் மூலமாக ஆல் விசார்ட்ஸ் ஆர் குட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஏன்னா அதில் வால்டிமோர்ட் இருக்கார்ல கெட்டவர். ஸோ அப்படின்றப்போ இதில் ப்ரமைஸ் ட்ரூவாக இருந்தாலும் கன்க்ளூஷன் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அப்டக்டிவ் ரீசனிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து எந்தெந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம ஒரு டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் நடக்கிறத பொறுத்து ஒரு டக்குன்னு ஒரு டெசிஷனோ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டோ பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து அப்டக்டிவ் ரீசன். அது வந்து ஒரு இன்கம்ப்ளீட் செட் ஆஃப் அப்சர்வேஷன். இதுதான் நடந்திருக்குன்றது நமக்கு தெரியாது, பட் பேசிக்காக நம்ம கண் பார்வையில் படுறதை வச்சு இதுதான் நடந்திருக்குன்னு நம்ம முடிவெடுப்போம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து அப்டக்டிவ் ரீசனிங். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக வரான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க டீச்சர் என்ன நினைப்பாங்க, பேசிக்காக என்ன நினைப்பாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்கூலுக்கு வர பிடிக்காம அப்படி பண்ணுறான்னு நினைப்பாங்க, இல்லைன்னா டிராஃபிக் அப்படின்னு அவங்களாம் ஒரு டக்குன்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறாங்க இல்லையா. அதுதான் வந்து அப்டக்டிவ் ரீசனிங். இது பொறுத்த வரைக்கும் ஒன்னோட ஒன்று கனெக்ட் இருக்கும். அந்த ப்ரமைஸ்க்கும் கன்க்ளூஷனுக்கும் அட்லீஸ்ட் ஏதோ கனெக்ஷன் இருக்கும். ஆல்லேருந்து ஸ்பெசிஃபிக் போயிருப்போம், இல்லை ஸ்பெசிஃபிக்லேருந்து ஆல் வந்திருப்போம், கனெக்ஷன் இருந்திருக்கும். பட் அப்டக்டிவ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஒரு சுச்சுவேஷன் நடக்குது, எனக்கு டக்குன்னு என்ன பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் அதுக்கு இருக்குமோ அதை நான் சொல்கிறது தான் வந்து அப்டக்டிவ் ரீசனிங். ஓகேவா? இது புரியுதா அப்படின்னு எப்படி சொல்கிறது, ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், அதுக்கு நம்ம என்னென்னலாம் இதனால தான் அப்படி நடந்துக்கும் ரீசனிங் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து இது அப்டக்டிவ் ரீசனிங். இப்போ அனாலஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 சிமிலர் சுச்சுவேஷனை வந்து கம்பேர் பண்ணி அதன் மூலமாக நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றது தான் வந்து அனாலஜிக்கல் ரீசனிங். இப்போது ரான் இஸ் அ விசார்ட். ஓகேவா? நமக்கு தெரியும். ஹெர்மாயினியும் வந்து விசார்ட். ஓகேவா? ஸோ 2 பேரும் ஒன்று கம்பேர் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ ஹெர்மாயினி இஸ் அ ஜீனியஸ்ன்னு வச்சு நமக்கு தெரியுமா. ஸோ இப்போ ரான் இஸ் அ ஜீனியஸ்ன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஐ மீன் இப்போது இது ஒரிஜினலாக இருந்தால் அது ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ ரெண்டு விஷயத்தை கம்பேர் பண்ணி அதன் மூலமாக வந்து இப்போது ஹெர்மாயினி வந்து ஜீனியஸாக இருந்தால் ரானும் ஜீனியஸாக தான் இருப்பான் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வர்றது தான் வந்து அனாலஜிக்கல் ரீசனிங். 2 சிமிலர் சுச்சுவேஷன்ஸை கம்பேர் பண்ணி, இல்லைன்னா இதுக்கு இன்னொன்று எடுத்துக்கலாம். மேகம் வந்து கருப்பாக ஒரு நாள் வந்து நம்ம பார்க்குறப்போ மேகம் வந்து கருப்பாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருக்கு. இது வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்குறப்போ மேகம் வந்து கருப்பாக இருக்கும். அப்போ நம்ம என்ன யோசிப்போம் டக்குன்னு, அப்போது அன்றைக்கி மேகம் வந்து பிளாக்காக டார்க்காக இருந்தப்போ மழை பெஞ்சது இல்லையா. ஸோ அப்போ இன்றைக்கி டார்க்காக இருக்குது, மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த ரெண்டு சுச்சுவேஷனை கம்பேர் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து அனாலஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? இப்போது டிடக்டிவ் ரீசனிங் இண்டக்டிவ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன, டிடக்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக், அதுக்கப்புறம் இது வந்து ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல். இந்த கீவேர்ட் மட்டும் கொஞ்சம் ஞாபகம். இப்போ டிடக்ஷன் அப்படின்னா என்ன, கம்மியாகிட்டே போகிறதுனா. ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, போக போக கம்மியாகிட்டே போகும் அப்படின்றப்ப இதுக்கு ஆப்போசிட் இதுதான் அப்படின்றது நமக்கே ஞாபகம் தரும். ஓகேவா? அடுத்து அப்டக்டிவ் ரீசன். இது பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ப்ரிமைஸ்க்கும் கன்க்ளூஷனுக்கும் ஒரு காமனான ஒரு கனெக்ஷன் இருக்கும்.
ஆனால் இந்த அப்ஜெக்டிவ்க்கும் அனாலஜிக்கலுக்கும் வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ அப்ஜெக்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீட் செட் ஆஃப் அப்சர்வேஷன். நான் ஒன்று பார்க்குறேன், டக்குன்னு எனக்கு இதாக தான் நடந்திருக்குன்னு ஒரு பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் அதை வந்து ரீசனிங்காக யூஸ் பண்ணுறது தான் வந்து அப்ஜெக்டிவ் ரீசனிங். ஓகேவா? அனாலஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா 2 சிச்சுவேஷன்ஸை கம்பேர் பண்ணி, ஸோ அன்றைக்கி வந்து மழை பெஞ்சிச்சில் டார்க்காக இருக்கிறப்ப அப்போ இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது தான் வந்து அனாலஜிக்கல் ரீசனிங். ஓகேவா? இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் பின்னாடிலாம் வரும். பட் மேஜராக நம்ம டிடெக்டிவ் ரீசனிங் தான் சில்லாஜிசமுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஓகே, இல்லை வேறு ஏதாவது பாயிண்ட்டு? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகலாம். ஓகே, ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே ஒன்று சொல்லணுன்ட்டு இருந்தேன். இப்போது நம்ம அதில் ஃபஸ்ட்டு வந்து டிடெக்டிவ் ரீசனிங்கில் வந்து எப்படி இருக்கும், ஒரு ஜென்ரல் ரூல் இருக்கும். கரெக்டாக? ஜென்ரல் ரூல்லேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கன்க்ளூஷன் நம்ம போவோம். ஸோ அது வந்து எப்படின்னா ஆல்வேஸ் ட்ரூவாக தான் இருக்கும். ஓகேவா? இது சும்மா ஒரு சின்ன ஒரு கீவேர்டை ஒரு ஒன் வேர்டில் இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா, இப்போ டிடெக்டிவ் ரீசனிங்கில் வந்து ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆல்வேஸ் ட்ரூவாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா ஜென்ரல் ரூல் அப்படிங்கிறப்ப என்ன சொல்ல வரும், ஆல் கேட்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு ஒரு ஜென்ரலான ரூல், ஓவராலாக ஒரு ஜென்ரல் ரூல் கிடச்சிருச்சு. ஸோ அதுலேருந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன் எப்படி இருக்கும், ஆல்வேஸ் ட்ரூவாக தான் இருக்கும். அடுத்து வந்து இண்டக்டிவ் ரீசனிங். அதில் வந்து எப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்கான அப்சர்வேஷன் டு ஜென்ரல் கன்க்ளூஷன். அது வந்து மேபியாக இருக்கலாம் அல்லது மே நாட் பியாக இருக்கலாம். இப்போது ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன் இல்லை ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போது ஒரு விஷயம் நடக்கிறத பார்க்குறோம். எப்படி சொல்கிறது, இப்போது பர்ஷியன் கேட்ஸ் ஆர் ஃப்ளஃபி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். ஓகேவா? அதுக்கு வந்து ரொம்ப ஃபர் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுப்போம். அது வந்து ஸ்பெசிஃபிக்கான அப்சர்வேஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ அதன் மூலமாக எல்லா கேட்டும் அப்படி தான் ஃப்ளஃபியாக நல்லா ஃபர் நிறையா வச்சுருக்குன்னு சொல்லி நம்ம ஜென்ரலாக ஒரு கன்க்ளூஷன் போகிறோம்னா அது வந்து ட்ரூவாகவும் இருக்கலாம் ஃபால்ஸாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்ன அப்படின்னா அப்ஜெக்டிவில் என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் செட் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகேவா? அதுலேருந்து ஒரு பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறது, அதுவும் ட்ரூவாக இருக்கலாம் ஃபால்ஸாகவும் இருக்கலாம், மே நாட் பி. இப்போது இன்கம்ப்ளீட் செட் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படிங்கிறப்ப என்ன அப்படின்னா கரெக்டான தகவல் உங்களுக்கு இருக்காது. இப்போ வந்து தரை வந்து ஈரமாக இருக்குது, டக்குன்னு உங்கள் என்ன நினைக்கலாம், மழை பெஞ்சிருக்கோம் அதனால தரை ஈரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? ஸோ அது ட்ரூவாகவும் இருக்கலாம், உண்மைக்குமே மழை பெஞ்சிருக்கலாம், யாராவது தரையில் தண்ணி ஊற்றிருக்கலாம், அதனாலேயும் அது ஈரமாக இருந்திருக்கலாம். கரெக்டாக? இன்கம்ப்ளீட் செட் இங்கே வந்து ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன் நான் சொல்லிட்டேன். ஓகேவா? இண்டக்டிவில் வந்து ஸ்பெசிஃபிக்கான அப்சர்வேஷன் அது வந்து பர்ஷியன் கேட்டு தான் நல்லா ஃப்ளராக இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிக் அப்சர்வேஷன் சொல்லிட்டேன். பட் இங்கே என்ன அப்படின்னா இன்கம்ப்ளீட் செட் ஆஃப் அப்சர்வேஷன், தரையில் தண்ணி இருக்குது அவ்வளோதான், இது மட்டும் தான் எனக்கு தெரியும், யார் பண்ணாங்கன்னு தெரியாது. பட் அதன் மூலமாக நான் டக்குன்னு மழை பெஞ்சிருக்குன்னு சொல்கிறது, யாராவது தண்ணி ஊற்றிருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து அப்ஜெக்டிவ். அது வந்து ட்ரூவாகவும் இருக்கலாம் ஃபால்ஸாகவும் இருக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம சில்லாஜிசம் போகலாம். நான் ரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, டன். இப்போ வந்து சில்லாஜிசம் நான் என்ன சொன்னேன், டிடெக்டிவ் ரீசனிங் தான் சில்லாஜிசம் சொல்லுவோம்னு சொன்னேன். கரெக்டாக? ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் சில்லாஜிசம் இருக்கும். பட் நமக்கு மேஜராக யூஜிசி நெட் பேப்பர் 1 வந்து ஃபுல்லாக இந்த மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கண்டுபிடிக்கிறது, ப்ரொப்போர்ஷன் எல்லாமே வந்து கேட்டகரிக்கல் சில்லாஜிசம் தான். பட் அதர் டைப்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 3 நம்ம பார்க்கலாம். இப்போ ஹைப்போதெட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு கீவேர்டு வந்து இஃப். ஓகேவா? இஃப் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட், சும்மா டேர்ம் மட்டும் எழுதுறேன், கேட்ச் த ட்ரெயின். அதாவது இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா? அதாவது என்ன அப்படின்னா இப்போ அவன் வேகமாக ஓடணும் அப்படின்னா ட்ரெயினை வந்து கேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ இது நடந்தால் இதுவும் நடக்கும், இது நடக்கலைன்னா இதுவும் நடக்காது. ஓகேவா? இங்கே வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. கரெக்ட்? அதாவது கண்டிஷன் அதை சொல்கிறேன், ஓடின அப்படின்னா உன்னால் வந்து ட்ரெயினை கேட்ச் பண்ணி, நல்லா படித்த அப்படின்னா உன்னால் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஹைப்போதெட்டிக்கல். அதே இது டிஸ்ஜங்க்டிவ் அப்படிங்கிறதோட கீவேர்டு என்ன அப்படின்னா எய்தர் அட்டென்ஸ் பார்ட்டி ஆர் எக்ஸாம், இல்லைனா ஸ்கூல், ஏதாவது வச்சுக்கலாம்.
இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது பாருங்கள், ஒன்று நீ இதை பண்ணும், இல்லை அப்படின்னா நீ இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து இப்போ எப்படி எக்ஸாமில் மேபி கேட்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது என்ன டைப் ஆஃப் சில்லாஜிசம்னு கேட்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். கீவேர்டு இதுக்கு வந்து எஃப், அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நடந்துச்சுன்னா செகண்ட் விஷயம் நடக்கும்னு சொல்கிறது வந்து ஹைப்போதெட்டிக்கல். இஃப் தான் இதுக்கு கீவேர்டு. அது டிஸ்ஜங்க்டிவ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா எய்தர் ஆர், ஒன்று இது நடக்கும் இல்லைனா இது நடக்கும். நீ வந்து ஒன்று பார்ட்டிக்கு போகலாம், அப்படி இல்லைனா ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்றோம் இல்லையா. ஸோ இதுதான் டிஸ்ஜங்க்டிவ். இப்போ ரிலேஷனல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இது உங்களாலே பார்த்தாலே தெரிஞ்சிடும். A is greater than B, B is greater than C, C is greater than D அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ A விட D என்ன கிரேட்டர் தென். இதை பார்த்தோன்னே நம்மளாவே இதை கொண்டு வந்துடலாம் இல்லையா. இப்போ வந்து ஏவோட ஸ்கோர் வந்து பிஏ விட கூட இருக்குது, சியோட பி வந்து கூட இருக்குது, டிஏ விட சியோட ஸ்கோர் கூட இருக்குது. அப்போ ஏ அதிகமாக டி அதிகமாக எப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம், ஏ தான் வந்து ஸ்கோர் அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதுதான் ரிலேஷன். அதாவது ஒன்றோட ஒன்று கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்னா தான் நம்மளால் வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அது வந்து ரிலேஷனல். ஓகேவா, புரியுதா. ஹைப்போதெட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்கும். டிஸ்ஜங்க்டிவ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று நடக்கணும், அவ்வளோதான். ரிலேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, எல்லாரையும் வந்து கனெக்ட் பண்ணி சொல்லி ஒன்று கேட்குறாங்க இல்லையா, அதுதான் வந்து ரிலேஷனல். இப்போ கேட்டகரிக்கல் சில்லாஜிசம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் இருக்கும். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டுக்கும். சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் இதெல்லாம் வந்து அடுத்து நம்ம ப்ரிப்போசிஷனில் பார்ப்போம். ஓகேவா. இது ரெண்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. அதுதான் கேட்டகரிக்கல் சில்லாஜிசம். ஓகேவா. நம்ம இப்போ அதை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போது ப்ரப்போசிஷன் பற்றி பார்க்கலாம். இப்போது ஆக்சுவலாக அதில் லாஸ்ட்டாக வந்து கேட்டகரிக்கல் சில்லாஜிசம் ரிமைனிங் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ப்ரப்போசிஷனில் தான் வரும். அது எங்கே கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஓகேவா. இப்போது ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரிமைஸ் தான். Wait a minute. Premise or statement. ஓகேவா. ஸோ ப்ரப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, ஒன்று ப்ரிமைஸ் இல்லைன்னா நார்மலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து ப்ரப்போசிஷன் சொல்லுவோம். ஓகேவா. அது ப்ரிமைஸ்னு சொல்லுவாங்க. இந்த நம்மளோட லாஜிக்கல் ரீசனிங் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிமைஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அதை வந்து அவங்க ப்ரொப்போஷன்னும் சொல்லுவாங்க. இப்போது ப்ரொப்போசிஷனில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா, குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், குவாலிஃபையர். குவாலிஃபையர் இல்லைன்னா இதை வந்து கோப்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் ப்ரொப்போசிஷன் சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ இதில் என்ன சொல்லலாம், ஆல் நிமிஷம் cats or animals. ஓகேவா. இதுதான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், இதுதான் வந்து ஒரு ப்ரிமைஸ் அல்லது ப்ரொப்போசிஷன். 3 எது வேணால் சொல்லிக்கலாம். ஓகேவா. இப்போது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து இந்த 4ஐயும் உள்ளடக்குனதாக இருக்கணும். ஓகேவா. இப்போ இல்லை குவான்டிஃபையர். குவான்டிஃபையர் அப்படின்னா என்ன, குவான்டி அப்படின்னாலே நம்பர் தான். ஓகேவா. எண்ணிக்கை, நம்பர். ஓகேவா. அப்போ இதில் வந்து ஆல்ன்றப்ப எல்லாரையும் அப்படின்னு நம்பர் வருது இல்லையா. ஸோ இது வந்து குவான்டிஃபையர். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கேட்ஸ். ஓகேவா. சப்ஜெக்ட் ப்ளஸ் குவாலிஃபையர் வந்து என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், இது வந்து ப்ரெடிகேட். ஆர் அப்படின்னு வருது இல்லையா. ஸோ இது வந்து குவாலிஃபையர், அதாவது கோப்லா அல்லது குவாலிஃபையர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். ஓகேவா. எப்படி இருக்கும்னா குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், குவாலிஃபையர், அதுக்கப்புறம் ப்ரெடிகேட், இப்படி தான் இருக்கும். இதுதான் ஒரு ப்ரொப்போசிஷன். ஓகேவா. ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரொப்போசிஷன் சொல்கிறோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரொப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்குள்ளே இந்த 4மே இன்க்ளூடாக இருக்கணும். ஓகேவா. அதுதான் என்னென்ன அப்படின்னா குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், ப்ரெடிகேட், அப்புறம் குவாலிஃபையர். பட் இதோட ஸ்ட்ரக்சர் வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இதுதான். இது இந்த அதாவது ப்ரொப்போஷனுக்குள்ளே இந்த 4 இருக்கணும்னு சொன்னேன். பட் ப்ரொப்போஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா குவாலிஃபையர், சப்ஜெக்ட்,
அடுத்து வந்து குவான்டிஃபையர் அல்லது கோப்லா. ஓகேவா, குவான்டிஃபையர் ப்ளஸ் ப்ரெடிகேட். ஓகேவா, இப்படி தான் வந்து இதோட ஸ்ட்ரக்சர். இதுதான் ஒரு ப்ரொபோசிஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஓகேவா, பேசிக்காக. ஸோ நம்ம இப்போ வந்து இதுக்கடுத்து தான் வந்து கேட்டகரிக்கல் சில்லாஜிசம் வரும். நம்ம அதை பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ முன்னாடி ஸ்லைடில் என்ன பார்த்தோம், ஒரு ப்ரொப்போசிஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா அந்த ஒரு வாக்கியத்துக்குள்ளே என்னென்ன இருக்கணும் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். என்னென்னா குவாலிஃபையர், அப்புறம் சப்ஜெக்ட், குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் என்ன குவாலிஃபையர் ஆர் கோப்லா, அப்புறம் வந்து ப்ரெடிகேட். இதுதான் வந்து ஒரு ப்ரொப்போசிஷனோட ஸ்ட்ரக்சர். ஓகேவா, அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே இதெல்லாம் இருக்கணும். இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்தெந்த டைப்பாலாம் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 4 டைப்ஸ் வரும். 2 மேஜரான கேட்டகரியில் கிளாஸிஃபிகேஷனில் 4 மேஜர் டைப்ஸ். இப்போ யூனிவர்சல் ப்ரொப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆல் ஆர் நோ. ஓகேவா, இப்போ யூனிவர்சல் அஃபர்மேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆல் டைப் ஸ்டேட்மெண்ட். யூனிவர்சல் நெகட்டிவ் அப்படின்னா நோ டைப் ஸ்டேட்மெண்ட். இப்போ பர்டிகுலர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா சம் ஆர் சம் நாட். இப்போது பாசிட்டிவ் அப்படிங்கிறப்ப எல்லாரையும் இன்க்ளூட் பண்ணுறோம், நெகட்டிவ் அப்படின்றப்ப யாருமே கிடையாது. இப்போது பர்டிகுலர் பாசிட்டிவ்னு பொறுத்த வரைக்கும் சம் கொஞ்சம் பேர் இன்க்ளூட் பண்ணுறோம், பர்டிகுலர் நெகட்டிவ் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பேர் கிடையாது அப்படின்னு சம் நாட். ஓகேவா, இப்போ இதில் என்ன சொல்கிறது, நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆல் கேட்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்னு. இதில் வந்து என்ன அப்படின்னா நோ ஹியூமன்ஸ் ஆர் அனிமல்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, இதில் வந்து எல்லோரும் இன்க்ளூட் பண்ணுறோம், இல்லை யாருமே இல்லை அப்படின்ட்டு. இப்போது சம் கேட்ஸ் ஆர் பியூட்டிஃபுல், சம் கேட்ஸ் ஆர் நாட் பியூட்டிஃபுல் அப்படின்ற மாதிரி. ஓகேவா, இப்போது மேஜராக 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஆல், நோ, சம், சம் நாட். ஓகேவா, இது வந்து யூனிவர்சல், இது வந்து பர்டிகுலர். ஓகேவா, ஏன் அப்படின்னா கொஞ்சம் பேர் மட்டும் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் இது வந்து பர்டிகுலர். ஓகேவா, அதே மாதிரி இது வந்து அஃபர்மேட்டிவ், பாசிட்டிவ் ஆர் அஃபர்மேட்டிவ்னு சொல்லலாம். ஓகேவா, அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. அதே இது இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா நெகட்டிவ் ஆர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். இது வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, இப்போது நம்ம ஒரு ப்ரொப்போசிஷனோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி இருக்கணும்னு பார்த்தோம் கரெக்டாக. பட் அந்த ஸ்ட்ரக்சர் இப்போது இந்த ப்ரொப்போசிஷனே எத்தனை டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுப்பாங்க அப்படின்னா இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸாக வரலாம். இதுக்குள்ளே தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளேயுமே இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஓகேவா, ஸோ ஆல், நோ, சம், சம் நாட். ஆல் நோவும் யூனிவர்சல், சம்மும் சம் நாட்டும் வந்து பர்டிகுலர். ஆலும் சம்மும் வந்து பாசிட்டிவ் அல்லது அஃபர்மேட்டிவ். நோ, சம் நாட் வந்து என்னென்னா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொப்போசிஷன். ப்ரொப்போசிஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ரொப்போசிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே கரெக்டாக, ஸ்டேட்மெண்ட்டு. அதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் என்னென்ன டைப்பாலாம் வந்து ப்ரொப்போசிஷன் கிளாஸிஃபிகேஷன் பார்த்தோம். எத்தனை டைப்ஸாக கேட்பாங்க அப்படின்னா 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து வரும். ஆல், நோ, சம், சம் நாட். ஸோ ப்ரொப்போசிஷன்ஸ் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம், ஆல், நோ, சம், சம் நாட்னு. ஸோ இந்த 4லையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னா குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், குவாலிஃபையர் அண்ட் ப்ரெடிகேட் இது இருக்கணும்னு சொன்னோம் கரெக்டாக. இப்போது சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டுன்னு சொல்கிறோம்ல, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பார்ட்ஸ் ஆஃப் கேட்டகரிக்கல் சில்லாஜிசம். ஓகேவா, அண்ட் இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போது கேட்டகரிக்கல் ப்ரொப்போசிஷனில் 4 டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம்னு சொன்னேன். அதாவது நார்மல் ப்ரொப்போசிஷனில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்ட்ரக்சர் வரும்னு சொன்னோம். அந்த ப்ரொப்போசிஷனே வந்து எத்தனை டைப்பாக எத்தனை கிளாஸிஃபிகேஷனில் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கேட்டகரிக்கல் ப்ரொப்போசிஷன் இந்த நம்ம அங்கே விட்டோம் இல்லையா டைப்ஸ் ஆஃப் சில்லாஜிசமில். ஸோ இந்த கேட்டகரிக்கல் ப்ரொப்போசிஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா என்னென்ன டேர்ம் அதில் இருக்கணும் அப்படின்னா மேஜர் ப்ரிமைஸ்னு ஒன்று இருக்கணும், மைனர் ப்ரிமைஸ்னு ஒன்று இருக்கணும். ஓகேவா, அண்ட் கன்க்ளூஷன். இது 2 ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் இது ஒரு ஸ்டேட்மெண்ட், மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் சேர்ந்து தான் கேட்டகரிக்கல் ப்ரொப்போசிஷன். டன்னா புரிஞ்சா உங்களுக்கு? இப்போது இதில் வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட்டை வந்து இதை வச்சு நமக்கு மேஜர் ப்ரொமைஸ், மைனர் ப்ரொமைஸ் அண்ட் கன்க்ளூஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ஆல் ஹியூமன்ஸ் ஆர், இதுதான் மேண்டேட்ரி எக்ஸாம்பிள். மார்டல். ஆல் கிரீக்ஸ் ஆர்
human. So all Greeks are mortal. இது வந்து premise 1, இது premise 2, இது வந்து conclusion. ஓகேவா? ஸோ என்ன சொன்னேன், ப்ரப்போசிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்னு பார்த்தோம். குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், குவாலிஃபையர் அண்ட் ப்ரெடிகேட். ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட ஸ்ட்ரக்சர் என்னென்னு பார்த்தோம். அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்பாங்கன்றது பார்த்தோம். இப்போ கேட்டகரிக்கல் சில்லாஜிசம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னா மேஜர் ப்ரிமைஸ் ஒன்று இருக்கணும், மைனர் ப்ரிமைஸ் ஒன்று இருக்கணும், அண்ட் கன்க்ளூஷன். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் கொண்டது தான் வந்து கேட்டகரிக்கல் சில்லாஜிசம். ஓகேவா? இப்போது இதில் நம்ம இதை வச்சு நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த கன்க்ளூஷன் இருக்கு இல்லையா, இந்த கன்க்ளூஷன் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்க்ளூஷனில் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் இதுதான். ஓகேவா? இதுதான் மேண்டேட்ரி. ஃபஸ்ட்டு ஆளுக்கு அப்புறம் வர்றது தான் சப்ஜெக்ட்டு, லாஸ்ட்டாக இருக்கிறது தான் ப்ரெடிகேட். ஓகேவா? இப்போது இதிலே போட்டு கொடுத்துருக்கேன் பாருங்களேன். மேஜர் ப்ரிமைஸ் வந்து எப்படி இருக்கணும், ப்ரெடிகேட் ஆஃப் த கன்க்ளூஷன் இருக்கணும். இப்போ மார்டல் ப்ரெடிகேட் வந்து இதில் என்ன, மார்டல் இந்த ரெண்டில் எங்கே இருக்குது, இதில் இருக்குது. அப்போ இதுதான் வந்து மேஜர் ப்ரிமைஸ் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அண்ட் இந்த மார்டல் அப்படிங்கிறது தான் மேஜர் டேர்ம். புரியுதா உங்களுக்கு? இப்போது கன்க்ளூஷனில் ஆளுக்கு அப்புறம் வர்றதோ இந்த ஆல் சம் நாட்க்கு அப்புறம் வர ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து சப்ஜெக்ட் அண்ட் லாஸ்ட் டேர்ம் வந்து ப்ரெடிகேட். கன்க்ளூஷனில் வந்து ப்ரெடிகேட்டாக இருக்கிறது தான் மேலே ப்ரொமைஸில் வந்து மேஜர் ப்ரொமைஸாக இருக்கும். அண்ட் இங்கே நம்ம ப்ரெடிகேட்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த வேர்டு தான் வந்து மேஜர் டேர்ம். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். மேஜர் ப்ரொமைஸ் வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிகேட் ஆஃப் த கன்க்ளூஷன். அண்ட் ப்ரெடிகேட் ஆஃப் த கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மேஜர் டேர்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் இப்போ கன்க்ளூஷனில் சப்ஜெக்டாக இருக்குல்ல, அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது எங்கே இருக்குது, க்ரீக்ஸ் இங்கே இருக்குது. அப்போ இது வந்து மைனர் டேர்ம். ஓகேவா? அண்ட் இது மைனர் ப்ரொமைஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ப்ரொமைஸை. அண்ட் இது வந்து மைனர் டேர்ம். ஓகேவா? இப்போது மிடில் டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் டேர்ம் காமன் இன் போத் ப்ரொமைஸ். 2 ப்ரொமைஸ்லேயும் காமனாக இருக்கிறது தான் வந்து மிடில் டேர்ம். ஓகேவா? புரிஞ்சா? இப்போது இது எதுக்காக நம்ம இதை ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மேஜர் ப்ரிமைஸும் மைனர் ப்ரிமைஸையும் மாற்றி கொடுக்கலாம். நம்ம இப்போ ஃபேலசிலாம் கண்டுபிடிக்கிறப்போ வந்து இப்போ இந்த கன்க்ளூஷன் மூலமாக சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் எடுத்து இப்போ ப்ரெடிகேட் தான் வந்து மேஜர் டேர்ம்னு கண்டுபிடிச்சி நம்ம அதை ஃபஸ்ட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபேலசிலாம் கண்டுபிடிப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்தேன். ஓகேவா? மேஜராக இப்போது கேட்டகரிக்கல் சிலோஜிசமில் 3 பார்ட் இருக்கணும். என்னென்ன அப்படின்னா மேஜர் ப்ரிமைஸ், மைனர் ப்ரிமைஸ் அண்ட் கன்க்ளூஷன் இருக்கணும். அதன் மூலமாக நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் கண்டுபிடிக்கிறது மூலமாக மேஜர் டேர்ம், மிடில் டேர்ம், மைனர் டேர்ம் கண்டுபிடிக்கலாம். இப்போது ஒரு நிமிஷம். கன்க்ளூஷனில் சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு இருக்கிறது, செகண்ட் இருக்கிறது ப்ரெடிகேட். கன்க்ளூஷனில் ப்ரெடிகேட்டாக இருக்கிற அந்த வேர்டு இந்த 2 ப்ரிமைஸில் எங்கே இருக்கோ அதுதான் வந்து மேஜர் ப்ரிமைஸ். ஓகேவா? அண்ட் ப்ரெடிகேட் டேர்ம் தான் வந்து யூஸ்வலாக ப்ரெடிகேட்டாக நம்ம எதை கண்டுபிடிக்கிறோமோ அது வந்து மேஜர் டேர்ம்னு வச்சுக்கோங்க. அண்ட் அந்த டேர்ம் வந்து இந்த 2 ப்ரிமைஸில் எங்கே இருக்கோ அதுதான் மேஜர் டேர்ம்னு நினச்சிக்கோங்க. ஓகே, அதான் மேஜர் டேர்ம் முடிஞ்சு. அதே மாதிரி கன்க்ளூஷனில் சப்ஜெக்ட் ஏதுவாக நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் வந்து மைனர் டேர்ம். ஓகேவா? அண்ட் அந்த மைனர் டேர்ம் வந்து இந்த 2 ப்ரிமைஸில் எங்கே இருக்கோ இந்த இருக்குது. அப்போ இதுதான் வந்து மைனர் ப்ரிமைஸ் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் இதுக்கும் ஃபஸ்ட் ப்ரிமைஸ்க்கும் செகண்ட் ப்ரிமைஸ்க்கும் காமனாக இருக்கிற அந்த டேர்ம் தான் வந்து என்ன அப்படின்னா மிடில் டேர்ம். ஓகேவா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இதுக்கடுத்து ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அதெல்லாம் வரும். ஸோ இதுவே இன்ஃபர்மேஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ குயிக் ரிவிஷன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நமக்கு கடைசி வரைக்கும் வர்றது வந்து ப்ரொமைஸ் அண்ட் கன்க்ளூஷன். இந்த 2 டேர்ம் தான். இது ரெண்டுமே நத்திங் பட் அ ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ப்ரொமைஸில் இருந்து நம்ம இன்ஃபர் பண்ணி கொண்டு வர்றது தான் கன்க்ளூஷன், இன்ஃபரன்ஸ். அண்ட் ப்ரிமைஸ் அண்டு கன்க்ளூஷன் இருக்குல்ல, இந்த 2ஐயும் சேர்த்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் மேஜர். ஒரு லாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டில் என்னென்ன இருக்கணும், ப்ரிமைஸ் அண்ட் கன்க்ளூஷன் இருக்கணும். ப்ரிமைஸும் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இது ப்ரிமைஸ்னு சொல்லலாம் ஆர் ப்ரொப்போசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட்
ப்ரமைஸில் இருந்து நம்ம கொண்டு வர அந்த கன்க்ளூஷன் யூஸ் பண்ணுறது தான் வந்து இன்ஃபரன்ஸ். ஓகேவா, முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரீசனிங். இப்போது ரீசனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து 4 டைப்ஸ் பார்த்தோம். கரெக்டாக. ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா டிடெக்டிவ். டிடெக்டிவ்னால் என்ன? ஜென்ரல் டு ஸ்பெசிஃபிக். ஓகேவா. அண்ட் இது வந்து எப்படி அப்படின்னா டாப் டவுன் அப்ரோச். அண்ட் இதில் வந்து என்னென்னா ஒரு தியரி பில்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா ஜென்ரலாக ஒன்று சொல்லி அதன் மூலமாக ஸ்பெசிஃபிக் கொண்டு வரும் இல்லையா. ஸோ அதனால் இது வந்து டிடெக்டிவ் ரீசனிங். அடுத்து வந்து இண்டக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஸ்பெசிஃபிக் டு ஜென்ரல். அதாவது ஒரு இண்டிவிஜுவலான ஒன்று அப்ரோச் பண்ணி அதன் மூலமாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஐடியாவை நம்ம கொண்டு வரது வந்து இண்டக்டிவ் ரீசனிங். அண்ட் இதில் வந்து தியரி பில்டிங் வந்து பாசிபிள். ஏன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்லேருந்து ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணி நம்ம ஒரு தியரி பில்ட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்து தியரி பில்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் அப்டக்டிவ் ரீசனிங். அப்டக்டிவ் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், ஒரு இன்கம்ப்ளீட் அப்சர்வேஷனுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் ப்ரெடிக்ஷன், அதாவது பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதான் அப்டக்டிவ் ரீசனிங். அதாவது ஒன்று நடந்திருக்கும், பட் அது எதனால் நடந்தது என்ன ஏதுன்னு தெரியாமல் இப்படியாக தான் நடந்திருக்கும் ஒரு பெஸ்ட் ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா. ஸோ ஒரு டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து அப்டக்டிவ் ரீசனிங். அடுத்து வந்து அனலாஜிக்கல் ரீசனிங். அனலாஜிக்கல் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கம்பேரிஷன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. கம்பேரிஷன்றது தான் கீவேர்டு இதுக்கு. ஓகேவா. 2 சிமிலர் சிச்சுவேஷன் வந்து கம்பேர் பண்ணி அதன் மூலமாக ரீசனிங் சொல்கிறது வந்து அனலாஜிக்கல் ரீசனிங். ஓகேவா. டிடெக்டிவ், இண்டக்டிவ், அப்டக்டிவ் அண்ட் அனலாஜிக்கல். இந்த 4ல் நமக்கு முக்கியம் வந்து என்ன அப்படின்னா டிடெக்டிவ் அண்ட் இண்டக்டிவ். பட் இதுலேயும் டிடெக்டிவ் தான் நம்ம வந்து சில்லாஜிசமுக்கு யூஸ் பண்ணோம். ஓகேவா. சில்லாஜிசமில் வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும். இப்போது டைப்ஸ் ஆஃப் சில்லாஜிசம் நம்ம என்னென்ன பார்த்தோம்? கேட்டகரிக்கல், ஹைப்போதெட்டிக்கல், டிஸ்ஜங்க்டிவ் அண்ட் ரிலேஷனல். கரெக்டாக. இப்போது டைப்ஸில் கேட்டகரிக்கல் தான் நமக்கு இதை வச்சு தான் வந்து பின்னாடி வர மூன்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், ப்ரொபோசிஷன்ஸில் எல்லாமே வரும். இப்போது ஹைப்போதெட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இதுக்கு கீவேர்டு வந்து இஃப். அதாவது இஃப் ஹீ ரன்ஸ் ஃபாஸ்ட் ஹீ வில் கேட்ச் த ட்ரெயின். இது நடந்தால் இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம்ல. இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, இது நடந்தால் தான் இது நடக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து ஹைப்போதெட்டிக்கல். அதுவும் இல்லாமல் இது மூணையும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கண்டிஷ்னல் சில்லாஜிசம். இது வந்து என்ன அப்படின்னா அன்கண்டிஷ்னல் சில்லாஜிசம். ஓகேவா. இந்த ஒன்று மட்டும். இப்போ டிஸ்ஜங்க்டிவோட கீவேர்டு என்ன அப்படின்னா எய்தர் ஆர் ஆர். என்ன அப்படின்னா எய்தர் இது நடக்கும் ஆர் இது நடக்கும். இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து டிஸ்ஜங்க்டிவ். ரிலேஷனல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கனெக்டட்னஸ் ஏபிசிடி. ஸோ இதன் மூலமாக இது இப்படி ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணி சொல்லி நம்ம இங்கே ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வரோம் இல்லையா. இதுதான் வந்து இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு இல்லையா, கனெக்டட்னஸ். ஸோ இது வந்து ரிலேஷனல். இப்போது ஹைப்போதெட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரெடிகேட்டுக்கும் எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அதுதான் வந்து கேட்டகரிக்கல் சில்லாஜிசம். ஓகேவா. இப்போது இந்த கேட்டகரிக்கல் சில்லாஜிசம் எதுக்குள்ளே வரும்னா ப்ரொப்போசிஷனுக்குள்ளே வரும். இப்போது அதுக்கு நம்ம ப்ரொப்போசிஷன்னா என்னன்னு பார்ப்போம். ப்ரொப்போசிஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா. இங்கிட்டு வரேன். ஆல் கேட்ஸ் ஆர் அனிமல்ஸ். இப்போது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரொப்போசிஷன் அப்படிங்கிறப்போ என்னென்ன வரும் அப்படின்னா குவான்டிஃபையர், சப்ஜெக்ட், குவாலிஃபையர் ஆர் கோப்லா அண்ட் ப்ரெடிகேட். இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் அ ப்ரொப்போசிஷன். ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்க வேண்டிய விஷயங்கள். அதே இது ப்ரொப்போசிஷனில் வந்து எந்தெந்த டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரலாம் அப்படின்னா ஆல், நோ, சம், அப்புறம் சம் நாட். கரெக்டாக. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்குள்ளே இருக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் இதெல்லாம். அண்ட் எத்தனை டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வரும் அப்படின்னா இந்த 4 டைப்பும் வரும். ஓகேவா. இந்த 4 டைப்புக்குள்ளேயுமே இது இருக்கும். இப்போது இது நம்ம பார்த்தாச்சு. இப்போது இதுக்குள்ளே தான் கேட்டகரிக்கல் சில்லாஜிசம் வரும்னு சொன்னேன். ஸோ இதை நம்ம வந்து கேட்டகரிக்கல் ப்ரொப்போசிஷன்னு சொல்லலாம். கேட்டகரிக்கல் ப்ரொப்போசிஷனில் அதோட பார்ட்ஸ்லாம் என்னென்ன, அதில் மீன் என்னென்ன வரணும் அப்படின்னா மேஜர் ப்ரிமைஸ், அடுத்து வந்து மைனர் ப்ரிமைஸ், அடுத்து வந்து கன்க்ளூஷன். இதோட பார்ட்ஸ். ஓகேவா. இப்போ கேட்டகரிக்கல் ப்ரொப்போசிஷன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுக்குள்ளே என்னென்னலாம் மெயினாக வரணும் அப்படின்னா ஒரு மேஜர் ப்ரிமைஸ் இருக்கணும், ஒரு மைனர் ப்ரிமைஸ் இருக்கணும், அண்ட் ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். ஓகேவா. இப்போது இதுக்கு வந்து ஆல் ஹியூமன்ஸ் ஆர்
mortal. All Greeks are human. So all Greeks are mortal. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்பயுமே கன்க்ளூஷனாக தான் இருக்கும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு வேர்டு வந்து சப்ஜெக்ட், செகண்ட் வந்து என்ன அப்படின்னா ப்ரெடிகேட். ஓகேவா? ஒரு நிமிஷம். ஃபஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட், செகண்ட் வந்து ப்ரெடிகேட். இப்போ ப்ரெடிகேட்டுக்கு நம்ம என்ன வேர்டு கண்டுபிடிச்சிருக்கோம்? மோர்ட்டல். அப்போ இது வந்து மேஜர் டேர்ம். ஓகேவா? இந்த மேஜர் டேர்ம் வந்து ஃபஸ்ட் அண்ட் இதில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இங்கே தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரமைஸ் தான் வந்து மேஜர் ப்ரமைஸ். ஓகேவா? அடுத்து இப்போது சப்ஜெக்டில் என்ன டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கோம்? க்ரீக் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் வந்து மைனர் டேர்ம். மைனர் டேர்ம். ஓகேவா? இது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுதான் மைனர் ப்ரமைஸ். அடுத்து ரெண்டு ப்ரமைஸ்லேயும் காமனாக ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து மிடில் டேர்ம். ஓகேவா? இப்போது சில இதெல்லாம் நம்ம பின்னாடி ஃபேலசி அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த மேஜர் ப்ரிமைஸும் மைனர் ப்ரிமைஸும் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கண்டுபிடிக்கிறது மூலமாக நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபேலசி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன் அதெல்லாம் வந்து அடுத்து பார்க்கலாம்.